சமூக நீதி, சமநீதி. வேலை அது வரைக்குமே நமக்கு அவசியம் இருக்காது. ஏன்னா இப்போ இந்த இல்ல அதான் நான் சொல்ல வரேன். பட்ஜெட் கூட்டத்தொடரிலே முதலமைச்சர் அறிவிக்க போறாரு. அதுக்குதான் அவங்களை தனிச்சு நான் சொன்னது. அதுக்குதான் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சொன்னேன். வேலை வருங்காலத்துல என்ன பண்ணலாம் அதான் நான் சொல்லிடுறேன். அதனால இந்த 10 கோரிக்கை அங்க நிறைவேறல. இன்றைய இளைய தலைமுறைக்கு இந்த சமூக நீதி தாற்பயம் முழுவதுமாக சென்று சேரவில்லை. இது குறித்தான புரிதலும் இன்றைய நம்முடைய இளைய தலைமுறைக்கு பெரும்பான்மையர்களுக்கு இல்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து, சமுதாய தலைவர்களையும் அழைத்து, புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசின் பிரதிநிதியும் அழைத்து, இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விடயம், இது எவ்வளவு பெரிய தேவையான விடயம் என்பதை இந்த கூட்டம் உணர்த்தியிருக்கிறது. 69% இடஒதுக்கீட்டை இன்றைக்கு தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதில் எதிர்காலத்தில் நீதிமன்றங்கள் தலையிடும் அல்லது அதை தடுத்து நிறுத்தும் என்பதில் தொடங்கி, அனைத்து மக்களுக்கும் அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு என்கிற அந்த சமூக நீதி உரிமை, சம உரிமை கிடைக்கப்பெற வேண்டும் என்கிற இந்த நோக்கத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய ஒரு வேண்டுகோள், இங்கே வந்திருக்கிற அனைத்து அரசியல் கட்சியும், ஆளுங்கட்சி வேணுமா விட்டுடலாம், மீதி அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து நாம் ஆதரிக்கக்கூடிய, நாம் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றன. நான் அனைத்து தலைவர்களுக்கும், எங்கள் அண்ணன் சின்னையா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் வேண்டுவது, இனி வரும் தேர்தலில் நாம் யாரோடு கூட்டணி வைத்தாலும் முதல் கண்டிஷன் நம்பர் 1 சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய சமூக நீதி, சமநீதி. வேலை அது வரைக்குமே நமக்கு அவசியம் இருக்காது. ஏன்னா இப்போ இந்த இல்ல அதான் நான் சொல்ல வரேன். பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அறிவிச்சுட்டு அடுத்தது முதலமைச்சர் அறிவிக்க போறாரு. அதுக்குதான் அவங்களை தனிச்சு நான் சொன்னது. அதுக்குதான், அதாவது அண்ணன் சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அண்ணன் முதலமைச்சர் அவர்களோடு விரிவாக அதை பேசியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்திலேயே நான் பார்த்தேன், ஏதாச்சும் ஐயா ஒரு பேடில் குறிப்பெடுத்துட்டு தான் ஆதாரமா ஆத்தன்டிக்கா பேசுவாங்க. சரி, சமூக நீதியை குறித்து எங்க சின்னையா என்னதான் பண்றாரு அப்படின்ட்டு நான் விட்டு கவனிச்சேன். ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லை. அதற்குத்தான் சொன்னேன், புலிக்கு பிறந்தது நிச்சயமாக அது பூனையாக மாறாது, பாயும் புலியாக மாறி இருக்கிறது. இந்த விடயத்தை பொறுத்து மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் இந்த மக்களுக்கான உரை ஆற்றுகின்ற போதும் சரி, அல்லது உலகளாவிய மாநாடுகளில் அவர் உரையாற்றுகின்ற போதும் ஆங்கிலத்திலே கூட மிகச்சிறப்பாக அந்த எடுத்து வைக்கிற பிரசன்டேஷன் என்று சொல்வார்கள், மிக அற்புதமாக இருக்கும். அதனால்தான் இந்த சமூக நீதி விஷயத்தில் ஏற்கனவே 2 கூட்டம் நடத்தினார். அதில் அண்ணா என்னை கூப்பிடல. ஆனால் இதில் என்னை கண்டிப்பாக வரணும்னு இன்சிஸ்ட் பண்ணி கூப்பிட்டார். நான் எனக்கு என் கட்சி தோழர்களுக்கான பயிற்சி பாசறை குற்றாலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, சமூக நீதிக்காக கூப்பிடுறாங்களே, நம்ம வளர்ந்த இடம் தாய் வீடு என்று நான் முதலாக 16 ஆண்டுகளுக்கு பிறகு என் தாய் வீட்டின் அழைப்பை ஏற்று, அதுவும் குறிப்பாக சின்னையா அவருடைய அழைப்பை ஏற்று நான் வருகின்றிருக்கிறேன். நீங்க அனைத்து தலைவர்களும், நான் எதற்காக அதை சொன்னேன் அப்படின்னா, இந்த தலைவர்களை தாண்டி தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும், இங்க அதிமுகவும் இருக்கிறது, இங்கு தேசிய கட்சிகள் 2 இருக்கிறது, இங்க சமூக நல்லிணக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இங்க அருமை சகோதரர் அன்புக்கினிய புவி ஜெகன்மூர்த்தி, நம்முடைய திரு மூர்த்தி பறையனார், இன்னைக்கு தென் மாவட்டங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தலை தூக்கி இருக்கிற சாதிய மோதல்கள் கூட முற்று பெற வேண்டும் என்றால் திருமாரஞ்சி போன்ற நல்ல புரிதல் உள்ள ஆளுமைகள், இங்கே அண்ணன் செல்வகுமார் போன்றவர்கள், இங்கே அண்ணன் கொங்கு ஈஸ்வரம் போன்றவர்கள், தனியரசு போன்றவர்கள், நாம் தமிழருடைய இயக்கத்துடைய பிரதிநிதிகள், பல்வேறு சமூக தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களை மீறி இந்த மண்ணில் ஆட்சியும் யாரும் நிறுவ முடியாது, சமூக கலவரங்களிலும் யாரும் ஈடுபட்டு விட முடியாது. அதனால் இது ஒரு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான, சாதி மோதல்கள் இல்லாத, சாதி சண்டைகள் இல்லாத, மத கலவரங்கள் இல்லாத, ஒரு மாச்சரியம் இல்லாத ஒரு தமிழ் சமூகம் உருவாக வேண்டும். நான் இந்த கூட்டணி விஷயத்தை ஏன் சொன்னேன்னா, இந்த 5 ஆண்டு காலம் சாட்சி அண்ணன் ஈஸ்வரனே பக்கத்தில் இருக்கிறாரு, ஜெகன்மூர்த்தி பக்கத்தில் இருக்கிறார். தொடர்ச்சியா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் சொன்ன 10.5% உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொல்லிட்டீங்க, பரவாயில்ல விட்டுருங்க. இன்னைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயாவிலிருந்தே சொல்றாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு. எல்லா மாநிலங்களும் எடுத்திருக்கிற விவர அறிக்கையை எல்லாரும் வெளியிட்டு பேசுறாங்க. சமூக நீதி வழிவந்த அரசு நீங்க தயவு செய்து எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கூட்டணியிலிருந்து வெளிவருவதற்கான 10 காரணங்களை கோரிக்கைகளாக முன்வைத்த 5 ஆண்டுகளா, அதுல முதல் இடத்தை பிடித்தது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தான். இதை குறைந்தபட்சம் ஒரு அறிவிப்பா வெளியிடுங்கன்னு மன்றாடின. ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சொன்னேன். வருங்காலத்துல என்ன பண்ணலாம் அதான் நான் சொல்லிடுறேன். அதனால இந்த 10 கோரிக்கை அங்க நிறைவேறல.
அதனால தனித்து வந்து நின்ன இன்னைக்கு உங்களோட சேர்ந்திருக்கிறேன். இந்த அனைத்து தலைவர்களும் நாம் சேர்ந்து இன்றைக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, வெற்றி கழகத்திலிருந்து இடஒதுக்கீட்டை குறித்து, பெரியாரை குறித்து, அம்பேத்கரை குறித்து ஒரு புரிதலுள்ள ஒரு இளைஞர் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக கிடைத்திருக்கிறார். உண்மையிலேயே மகிழ்ச்சி. நம்மெல்லாம் வேற வேற பேர் வச்சுக்கிட்டு இருந்தோம். எனக்கும் அவர் வந்து ஐயா சின்னையா பார்த்து வணக்கம் சொல்லும் போது சமூக நீதி குறித்து வெற்றி கழகம் என்னதான் பேச போகுது அப்படின்னு ஒரு ஆவலோடு இருந்தேன். அதற்காக அவருக்கு நன்றி. 2.91 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.